சோ வெல்கம் மாமே. என்னடா சொல்றீங்க, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நம்ம டூம் தனியால் கிடையாதா? ஆமா மகளே, அது என்ன கதைன்னா நம்ம டூம் இந்த மாதிரி தனக்குன்னு ஒரு டீம் இல்ல ஒரு ஈவில் அவெஞ்சர்ஸ் டீம் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில ஃபார்ம் பண்ண போறாரு. இதெல்லாம் முன்னாடி லீக்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னத்த நீ புதுசா சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, அங்கதாங்க ட்விஸ்டே. உன்னை பத்தி ரொம்ப தெரிஞ்ச உன்னோட ஃப்ரெண்டு தான் உன்னோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நம்ம அவெஞ்சர்ஸ்ல பார்த்த முக்கியமான அவெஞ்சர்ஸ் பிரிச்சு டூம் இந்த மாதிரி தான் கூட டீமா சேர்த்துக்க போறாரு. ஆனா அப்படி உருவாகுற நம்ம டூமோட ஈவில் அவெஞ்சர்ஸ் டீம் அதை பத்தின லீக்ஸ் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. எதுக்காக டூம் இந்த மாதிரி தனக்கு கீழே ஒரு டீமை பில்ட் பண்ணணும், இதுக்கான பர்பஸ் என்ன, அதுவும் சாதாரணமாலாம் கிடையாது. தெளிவா பிளான் பண்ணி இந்த டீமை ஒன்று சேர்க்கிறது மட்டும் இல்லாம இந்த டீம்ல என்னென்ன மாதிரி ஆளுங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் நமக்கு கிடைச்ச அந்த ஒரு தரமான லீக் தான் இந்த வீடியோல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு தெளிவா உங்ககிட்ட சொல்ல போறேன். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க டெய்லி மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்ல ஆன் செட் பண்ணிக்கோங்க. சோ எடுத்ததுமே டூம் இந்த மாதிரி எதுக்காக தனக்கு கீழே ஒரு டீமை ஒன்று சேர்க்கணும், இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா புதுசாலாம் எதுவும் சொல்ல போறது இல்லைங்க. ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட அதே ரீசன் தான். அதாவது மல்டிவர்ஸ் லெவல்ல இந்த மாதிரி இன்கர்ஷன்ஸ்க்குலாம் காரணமா இருப்பாங்கல்ல. மல்டிவர்ஸ் லெவல்ல விடுங்க, நம்மளோட இடத்துலயே ஏகப்பட்ட பேர் இந்த இன்கர்ஷனுக்கு காரணமா சுத்திட்டு இருக்கானுங்க. அவனுங்கனால தான் மல்டிவர்ஸே மொத்தமா அழிய போகுது. அப்படி ஸ்பெசிஃபிக்கா அந்த இன்கர்ஷனுக்கு காரணமா இருக்கிறவங்க தான் நம்ம டூம் இந்த மாதிரி தட்டி தூக்க போறாரு. டூம் நினைச்சா ஈஸியாவே அவங்கள சம்பவம் செய்யலாம். பட் அந்த மாதிரி பண்ணாம அவனோட வீக்னஸ் என்ன, யாரை வச்சு அவன் அடிச்சா, அதாவது இந்த இன்கர்ஷனுக்கு காரணமா இருக்கிறவனுங்கள யாரை வச்சு அடிச்சா அவங்களுக்கு பயங்கரமா வலிக்குமோ அந்த மாதிரியான ஆளுங்களை மல்டிவர்ஸ் லெவல்ல ஒன்னு சேர்த்து டூம் இன்கர்ஷனுக்கு காரணமா இருக்கிறவனுங்கள மொத்தமா போட்டு பொழந்து கட்ட போறாரு. ப்ரோ நீ சொல்றதெல்லாம் ரைட்டு, எதுக்காக இங்க டூமோட டார்கெட் இன்கர்ஷனுக்கு காரணமா இருக்கிறவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ற. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தியரியும் நீங்க முன்னாடி கேள்விப்பட்டது தான். அதாவது இந்த மாதிரி ஒரு இன்கர்ஷன் ட்ரிகர் ஆயிட்டு தான் டூமோட ஒட்டுமொத்த பிளானட்டும் சரி அவரோட ஃபேமிலியா இருக்கட்டும் லைஃப் அண்ட் குழந்தைன்னு எல்லாத்தையும் இழந்திருக்காரு. அதுக்கு பழி வாங்குற விதமா தான். சோ எனக்கு நடந்தது யாருக்குமே நடக்கக்கூடாது, தக்காளி இனிமே இன்கர்ஷனே நடக்கக்கூடாதுரா, அதுக்கு காரணமா இருக்கிறவங்களெல்லாம் நான் புடிச்சு கொல்றேன்ற மாதிரி டூம் இதுக்காக தான் இன்கர்ஷனை ட்ரிகர் பண்ணி விடுற எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்ட போறாரு. அப்படியே இன்கர்ஷனுக்கு காரணமா இருக்கிறவங்கள டூம் இந்த மாதிரி இறங்கிலாம் சம்பவம் பண்ண போறது இல்ல. அவங்களுக்கு ட்ரஸ்ட் உறுதியா அவங்க டீமா இருக்கட்டும் இல்ல அவனோட நண்பன் யாரா வேணா இருக்கலாம், பட் இன்கர்ஷனுக்கு காரணமா இருக்க ஒருத்தனுக்கு அவனுக்கு க்ளோஸான ஆளை வச்சு அவனே நம்ம டூம் போடுதல போறாரு. கேட்கறதுக்கே எவ்வளவு வில்லத்தனமா இருக்கு. அந்த ஈவல் அவெஞ்சர்ஸ் டீம்ல முக்கியமான ஆளா இருக்க போறது இப்ப கிடைச்ச லீக்னு மட்டும் இல்லங்க, முன்னாடில இருந்து அடிபடுற ஒரே பேர்னா அது கண்டிப்பா கேப்டன் ஹைட்ரா தான். நம்ம மெயின் எம்சியூல பார்த்த நம்ம தலைமை கேப்டன் அமெரிக்கா அந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல வர போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஒரு கேப்டன் அமெரிக்கா தான் வருவாரு அப்படின்ற மாதிரி நம்மளால ஸ்ட்ராங்கா சொல்லிட முடியாது. இது மல்டிவர்சல் மூவி அப்படின்றனால ஏகப்பட்ட கேப்டன் அமெரிக்காஸை மொத்தமா எடுத்து போட்டு இந்த மூவிக்குள்ள கொண்டு வரலாம். அந்த வகையில நம்ம கேப்டன் அமெரிக்கா இல்ல கேப்டன் அமெரிக்காவோட இன்னொரு வேரியன்ட் நோமடா இருக்கட்டும் அண்ட் கேப்டன் ஹைட்ரா கூட டூம்கான அந்த ஒரு டீம்ல இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த ஒரு வருஷமாவே கேப்டன் ஹைட்ரா அந்த மாதிரி இந்த மூவில வருவாருன்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதுபடி நம்ம மெயின் H616ல பாத்துருப்போம்ல, அந்த கேப்டன் அமெரிக்கா எண்ட் கேம்ல டைம் டிராவல் பண்ணிட்டு பின்னாடி போய் செட்டில் ஆனதுதான் இன்கர்ஷனுக்கு காரணமா அமைஞ்சு டூமோட ஃபேமிலி மொத்தமா அழிஞ்சிட்டாங்க. அதுக்கு பழி வாங்குற விதமா டூம் இந்த மாதிரி கேப்டன் ஹைட்ராவை வச்சு மத்த அவெஞ்சர்ஸ் போட்டு தரலாம், இல்ல நம்ம கேப்டனுக்கான ஃபேமிலி அவங்கள கேப்டன் ஹைட்ராவை வச்சு போட்டு தள்ளுற மாதிரியான சீன்ஸ் கூட இந்த மூவில அமைக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லங்க. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவெஞ்சர்ஸ் டீமோட கேப்டனே நம்ம கேப்டன் அமெரிக்கா தான். ஆனா அதே உருவத்துல ஒரு ஆள் வந்து நின்னு அவெஞ்சர்ஸ் எதிர்த்து அடிச்சா சத்தியமா வெறித்தனமா இருக்கும்ல. சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஈவில் அவெஞ்சர்ஸ் டீம் இருக்கானுங்கல்ல, இவங்கள வச்சு அவெஞ்சர்ஸ் எக்ஸ்மேன் இவங்க எல்லாத்தையும் குடைச்சல் கொடுத்துட்டு நம்ம டூம் தன்னை நல்லவ மாதிரி காட்டிக்கிட்டு உள்ள வந்து அவங்களை டிஃபீட் பண்ற மாதிரி காட்டி கூட தன்னை நல்லவனா அவெஞ்சர்ஸ் அண்ட் எக்ஸ்மேன் கிட்ட போர்ட்ரே பண்ணலாம். வாய்ப்பு இருக்கு, இப்படி வேணா நடக்கலாம். பட் இந்த ஒரு ஈவில் அவெஞ்சர்ஸ் டீம்ல கேப்டன் ஹைட்ரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் பேச்சு அடிபட்டு இருக்கு. கேப்டன் ஹைட்ரா டூம் கீழ இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி யாரு ப்ரோ இந்த ஈவில் அவெஞ்சர்ஸ் டீம்ல வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன்ங்க, அதாவது H616ல பார்த்த அந்த ஸ்பைடர்மேனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா 99% அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, பட் 1% நடக்கலாங்க. ஏன்னா அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எங்க அண்ணனுக்கு ஒண்ணுனா எங்க அண்ணனே அடிப்போன்ற மாதிரி நம்ம டோனி ஸ்டார்க்கோட ஃபேஸ்ல இருக்க டூம் இந்த மாதிரி ஸ்பைடர்மேனை மேனிபுலேட் பண்ணி தன்னோட சேர்த்துக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டோனி ஸ்டார்க்கோட பேச்ச தட்டாத தத்துப்புள்ளன்னு நம்ம ஸ்பைடர்மேனை சொல்லிடலாம், அதாவது டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை. அந்த வகையில இப்படி கூட டூம்கான அந்த ஒரு ஈவில் அவெஞ்சர்ஸ் டீமுக்குள்ள நம்ம ஸ்பைடர்மேன் போயிருக்கலாம், இல்லனா நம்ம டூமோட மெயின் குறியே நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனா கூட இருக்கலாம். யோ என்னையா நீ புது கதையா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா தலைவனை நீங்க குறைச்சு எடை போடுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் மூவில மல்டிவர்ஸ் லெவல்ல ஏகப்பட்ட வில்லன்ஸ் அண்ட் ஹீரோஸ் எல்லாம் நம்மளோட இடத்துக்கு வரதுக்கு முக்கியமான ரீசனே தலைவன் தான். தலைவன் சொல்லி தான் டாக்டர் பூசாரி இந்த மாதிரி அந்த ஸ்பெல்லே போட்டிருப்பாரு. அப்ப ஸ்பைடர்மேன் தானே காரணம். சும்மாவே இன்கர்ஷன்ஸ் எல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. இந்த மாதிரி மல்டிவர்ஸ் ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சா அது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற கதையா இன்கர்ஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் ஆயிடும். சோ சொல்ல முடியாதுங்க. இப்ப டூம்ஸ்டேவோட அந்த ஒரு ஓப்பனிங் சீன் கூட நம்ம டோபி மெகுயர் ஸ்பைடர்மேனோட அந்த ஒரு ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் மொத்தமா அழியிற மாதிரி காட்ட போறாங்கன்னு அது ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சோ நான் அதுக்கான தனி வீடியோ கூட போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அந்த வகையில பார்த்தோம்னா நம்ம டோபி மெகுயரோட அந்த யூனிவர்ஸ் அழியிறதுக்கு முக்கியமான ரீசனா கூட நம்ம தலைவன் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு நோ வே ஹோம் மூவில பண்ண அந்த மல்டிவர்சல் கொலாப்ஸ்னால கூட இந்த ஒரு இன்கர்ஷன் நடக்கலாம். மேபி நம்ம டூம் இந்த மாதிரி அடே ஸ்பைடர்மேன் பிளடி ராஸ்கல் டோனி ஸ்டார்க் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, ஆனா நீ அது எதுக்குமே தகுதியானவன் இல்ல, இந்த உலகத்தை காப்பாத்தணும்னா உன்னை ஸ்பைடர்மேனா மாத்தினாரு, ஆனா இப்ப நீ இந்த உலகத்தையே அழிக்க போற, மல்டிவர்ஸ் அழிக்க போற, இன்கர்ஷனுக்கு காரணமாயிட்ட. சரி டோனி ஸ்டார்க்கோட ஃபேஸ்ல இருக்கனால நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன், என்னோட டீம்ல சேர்ந்து
கொள்ற மாதிரி தப்பெல்லாம் ஸ்பைடர்மேன் மேல போட்டு ஸ்பைடர்மேனை கில்ட்டா ஃபீல் பண்ண வச்சு அந்த டைம்ல தன்னோட டீம்ல டூம் இந்த மாதிரி ஸ்பைடர்மேனை சேர்த்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை இந்த ஒரு டூம்ஸ்டே மூவில இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இப்ப கிடைச்சிருக்க லீக்ஸ் படி பார்த்தோம்னா லாஜிக்கா பார்த்தோம்னா அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு சொல்றேன். சோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல டூமோட அந்த ஒரு ஈவில் அவெஞ்சர்ஸ் டீம்ல அந்த அவெஞ்சர்ஸ் டீம்ல நம்ம எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் கிடையாது, நம்ம டாக்டர் பூசாரி தான். தலைமை இன்கர்ஷன் நடக்கிறதுக்கு பல வழியில் ஹெல்ப் பண்ணிருக்காரு. லைக் கையில டைம் ஸ்டோனை வச்சு டொர்மாமு கிட்ட டீல் பேசினதா இருக்கட்டும், அண்ட் மல்டிவர்சல் ரூலை பிரேக் பண்ணதா இருக்கட்டும், ஏகப்பட்ட டைமென்ஷன்ஸ் ரியாலிட்டிஸ் எல்லாம் சுக்குநூறா உடைச்சது. ஏதோ வெகேஷனுக்கு போற மாதிரி மல்டிவர்ஸ் லெவல்ல வேற வேற நியூஸ்க்கு போறது அண்ட் டார்க் போர்ட்டலுக்குள்ள உள்ள போறதுன்னு டாக்டர் பூசாரி இன்கர்ஷன் நடக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் பயங்கர ஹெல்ப்பா இருந்திருக்காரு. அந்த வகையில இந்த மல்டிவர்ஸை சேவ் பண்ணணும்னா ஏகப்பட்ட பேரெல்லாம் போட்டு தள்ளணும் இல்ல, இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டா போதும் மல்டிவர்ஸே மொத்தமா சேவ் ஆயிடும். நம்ம ஸ்ட்ரேஞ்சை போட்டு தள்ளுறதுக்காக டூம் வந்திருக்கணும். இந்த மாதிரி இன்கர்ஷனுக்கு காரணமாயிட்ட யூனிவர்ஸை சேவ் பண்ண வேண்டிய நீ இந்த மாதிரி இன்கர்ஷன் நடக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிட்ட. நீ இப்ப என் கையால செத்து போறியா இல்ல மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்கு என் கூட நிக்க போறியா அப்படின்ற மாதிரி டூம் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட கேட்டா அதுக்கு ஸ்ட்ரேஞ்ச் என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? வாடா சண்டை செய்யலான்னு டூம் கூட சண்டை செய்வாருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஸ்ட்ரேஞ்ச் இந்த மாதிரி டூம் கூட சேர்ந்துக்க தான் பாப்பாரு. ஏன்னா இங்க குற்றவாளி டூம் கிடையாது, நம்ம ஸ்ட்ரேஞ்ச் தான். சோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த குற்றத்தை திருத்திக்கணும், இனிமே அது நடக்காம பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம தான் பண்ணதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணணும் தான் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் நினைப்பாரு. அந்த வகையில அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரேஞ்ச் யூஸ் பண்ணிட்டு டூம் கூட சேர்ந்துப்பாரு. இன்ஃபினிட்டி வார்ல ஒரே ஒரு ஜெயிக்கிற வாய்ப்புக்காக இங்க தலைவர் டோனி ஸ்டார்க்கு சாக விட்டு வந்தானே யானி. நிறைய பேர் நம்ம ஸ்ட்ரேஞ்ச் தான் டைம் ஸ்டோன் கொடுத்து டோனி ஸ்டார்க்கை காப்பாத்தலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த பைபிள்ல ஃபியூச்சரை பார்த்து டோனி ஸ்டார்க் இப்ப உயிரோட இருந்தாதான் ஃபியூச்சர்ல நடக்க போற அந்த வார்ல நம்ம ஜெயிக்க முடியும்னு தெளிவா தாங்க அந்த டைம் ஸ்டோன் கொடுத்துருப்பாரு. இதுல இருந்தே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸை காப்பாத்துறதுக்காக அவெஞ்சர்ஸ்க்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா பண்ணுவாரு. டூம் கூட சேர்ந்து பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு ஈவில் அவெஞ்சர்ஸ் டீம்ல நம்ம வேண்டா மேக்ஸிமாவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லைக் வேண்டாவும் இன்கர்ஷன்ஸ்க்குலாம் காரணமா இருந்திருக்காங்க. அது எப்படி ப்ரோ வேண்டா இப்ப உயிரோடவே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ரைட், அதுவுமே உண்மைதான். பட் டூம் இந்த மாதிரி பிராங்க்லினை வச்சு வேண்டாக உயிர் கொடுக்கிறது மட்டும் இல்லாம நீ மல்டிவர்ஸ் லெவல்ல என்னெல்லாம் பண்ண அப்படின்றது எனக்கு தெளிவா தெரியும். நீ மட்டும் என் டீம்ல சேர்ந்தனா கண்டிப்பா மல்டிவர்ஸ் லெவல்ல உன்னோட ஃபேமிலியை நான் உனக்கு திரும்ப தருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான ப்ராமிஸை பண்ணி மேனிபுலேட் பண்ணி நம்ம வேண்டா மேக்ஸிமாவை ஸ்கார்லெட் விட்சை தன்னோட டீம்ல டூம் சேர்த்துக்கிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்கு. அங்க இருந்து இப்படி ஒரு ஆளை இந்த டீம்ல நீங்க யோசிச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. வேற யாரு கிடையாது, நம்ம தலைவர் லோக்கி தான். என்ன ப்ரோ சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா லோக்கினா இப்ப டிவியில இருக்க அந்த லோக்கி கிடையாது, லோக்கிக்கான வேரியன்ட்டுங்க. இப்ப நம்ம பாக்குற லோக்கி தான் மல்டிவர்ஸை கையில பிடிச்சி ஹீரோ லோக்கியா இருக்காரு. ஆனா நான் வில்லன்டா அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல இருந்தே லோக்கி வில்லன் தான். அப்படிப்பட்ட லோக்கியை தான் நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில மல்டிவர்ஸ் லெவல்ல ஏகப்பட்ட லோக்கிஸ் இருப்பாங்க. ஆனா அப்படி ஒரு கெட்ட லோக்கிய நம்ம டூமோட டீம்ல இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரி இருக்கு. இது எங்க வெளிக்கான தியரி கிடையாது, என்னோட ஓன் தியரின்னு சொல்லலாம். சோ இதுபடி இப்ப நம்ம லோக்கி, அதாவது நம்மளோட மெயின் லோக்கி மல்டிவர்ஸை மொத்தமா ஹோல்ட் பண்ணி தன்னோட கையில வச்சிருக்காருல்ல. சோ அவர் தான் நம்ம டூமோட மெயின் டார்கெட். அந்த லோக்கி எலிமினேட் பண்ணணும்னா அவன மாதிரியே இருக்க ஒரு வேரியன்ட் எடுத்துட்டு வந்து அவனை வச்சு நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு குடைச்சல் கொடுக்கலாம். இதனால லோக்கி திரும்ப வந்துட்டான், அவன் தான் நம்மளோட எதிரின்னு அவெஞ்சர்ஸ் நம்பிடுவாங்க. சோ இந்த சமயத்துல நம்ம உள்ள போந்து நம்ம டீம்ல இருக்க லோக்கியை நம்மளே தூக்கிட்டு டிவியில இருக்க லோக்கியை கை காமிச்சு விட்டோம்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அவெஞ்சர்ஸ் மிச்ச வேலையை பார்த்துப்பாங்கன்னு டூம் இந்த மாதிரி பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தாங்க. டூம் ஒரு மிகப்பெரிய மல்டிவர்சல் வில்லன் அப்படின்றனால மல்டிவர்ஸ் லெவல்ல கேப்டன் மார்வலுக்கான அந்த ஒரு ஈவில் வெர்ஷன் தன்னோட டீம்ல இருக்கலாம். அப்படி இல்லனா ஹல்கோட ஈவில் வெர்ஷன் தலைவனை மறந்துட்டு பாத்தீங்களா சுப்பீரியர் அயன்மேன், அவரை கூட தன்னோட டீம்ல டூம் இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. அந்த சுப்பீரியர் அயன்மேன் அப்படின்றது வேற யாரும் கிடையாதுங்க. என் கேம்ல ஸ்னாப் பண்ண டோனி உழைச்சிட்டாருன்னா அவர் அதுக்கப்புறம் ஒரு கெட்டவனா மாறி கெட்ட அயன்மேனா மாறிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு டோனி ஸ்டார் அப்படி ஒரு ஈவில் அயன்மேன் தான் இந்த ஒரு சுப்பீரியர் அயன்மேன். என்ன கேட்டீங்கன்னா இந்த விஷயம் மூவில உண்மையா இருந்துச்சுன்னா 10,000 வாலா போட்டு செலிப்ரேட் பண்ற அளவுக்கு பக்காவா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உலகத்தை காப்பாத்துறதுக்காக ஒன்னான அவெஞ்சர்ஸ் இந்த டைம்ல மல்டிவர்ஸ் அழிக்க போற ஒருத்தனுக்கு கீழே சேர்ந்திருக்காங்கன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். ஃபேன்ஸ்க்கே இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். ஃபேன்ஸை விடுங்க, அவெஞ்சர்ஸ்லாம் என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சத்தியமா செதறிடுவாங்க. அவ்வளவுதான் மார்வல் மகளே, இந்த ஒரு வீடியோ டூம்கான ஒரு ஈவில் அவெஞ்சர்ஸ் டீம். இதுல இன்னுமே என்ன மாதிரி அவெஞ்சர்ஸ் எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. போறப்ப சும்மா போகாம இந்த வீடியோ கேங்ல இருக்க MCU ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கனெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வரட்டாமாமே.